ஏய் பயந்துருவாடி போட்டு பார்க்காத பொறி உருண்டை கோவிட் தான் நான் தான் சொன்னேன்ல நீ 14 நாள் இதுல இருக்கணுமா லக்கி இங்க பா லக்கி இங்க நின்னு பேசு அப்பா என்ன சொன்ன கிட்ட போக கூடாதுன்னு சொன்னல வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு ஓகே மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா பொரி உருண்டைய பிராங்க் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் லாஸ்ட் டைம் நம்ம பொரி உருண்டை என்ன பண்ணனா ஹார்ட் அட்டாக் அப்படினு சொல்லி நம்மள பயங்கரமா பிராங்க் பண்ணா அதனால இன்னைக்கு அவளை வெச்சி செய்யற மாதிரி ஒரு சரியான பிளான் நம்ம கிட்ட மாட்டி இருக்கு மக்களே அத தான் வீடியோக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இதற்கு எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா கீழ ஐடி கொடுக்குறோம் மறக்காம போய் ஃபாலோ பண்ணீங்க இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத எங்களுக்கும் வாங்க வீடியோக்குள்ள லக்கி ஆண்டான்லாம் பறக்காதம்மா ஈசல் அது இங்கிலீஷ்ல சொல்லு அதுவும் ஈ தான் இங்கிலீஷ்ல ஈ மக்களே நான் மரம் வச்ச ஒரே நாள்ல பாருங்க மக்களே அங்க பாருங்க மக்களே என்னது நினைச்சது நடக்குது மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது சாரல் அடிக்குது ஏன்டி இந்த மாதிரி எல்லாம் டீச் பண்ற அப்புறம் அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணுடி பொரி உண்டை நமக்கு சர்ப்ரைஸ் வந்திருக்கு என்னது டச் பண்ண கூடாது பாரு டச் எல்லாம் பண்ண மாட்டோம் டிச் பண்றோம் லக்கி அந்த ஃப்ளவர் உனக்கு தான் எடுத்துக்கோ ஏய் இங்க இருந்து அம்மா நீ எடுத்துக்கோடா உனக்கு தான்டா ஏய் விட்டற கீழ விந்துடி ஒரே ஒரு துளசி மரம் தான் மகளே நட்டேன் அதுக்குள்ள இப்படி உலகமே இப்படி ஃபுல் ரெயின் வந்து விவசாயம் எல்லாம் வந்து விவசாயமா பாரு வர வர ரொம்ப டார்க் ஆகுது பாரு ஆமாண்டி அங்க செம மழை பெய்யுது போல ஏ இங்க பாரு புரி உண்டை இந்த பக்கம் பாரு எவ்வளவு வெளிச்சமா இருக்குது அப்படியே இந்த பக்கம் பாரு பயங்கர இருட்டாயிருச்சு அதிகமாயிடுச்சுல நம்ம வந்த போது இருந்த டார்க்கோட இப்ப அதிகமாயிடுச்சு சூரியனே உன்னை பார்க்க பயந்து தான் ஓடி போச்சு தெரியுதா திருப்பி பால்கனி எல்லாம் கிளீன் பண்ணுவோம் வந்து சேர்ந்து பால்கனியை கிளீன் பண்ணோம் அப்புறம் விண்டோவை கிளீன் பண்ணுவோம் 1008 வேலை இருக்கு மக்களே பீச்சுக்கு தண்ணி திடீர்னு வேலை எல்லாம் செஞ்சுன்னு இருக்க மக்களே சில பேர்லாம் நம்மளோட சொல்ல உழைப்பாளி ஆக முடியாது மக்களே ஏண்டி எல்லா நாளும் வேலை வாங்கத்தான் முத வேலையா ரெண்டு வேலை அதுக்கு ஓவர் பில்டப் அப்படியே நான் தான் இதை பண்றேன் நான் தான் அது கழுத்து மேலேயே போடுவேன் எல்லா வாட்டியும் நீ வேலை செய்ய மாட்டேன் வேலை செய்ய சொல்லிட்டு தான் சொல்லுவேன் இங்க பாரு உங்க அம்மா என்னைக்குமே வேலை செய்ய மாட்டா அப்படிலாம் சொல்லாதீங்க பாவம் ஓகே மக்களே வெல்கம் டு தி ALP ஸ்டோர்ஸ் ஃபேக்டரி மக்களே ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இவ பண்றன்றத காட்டுறா இவெல்லாம் இதெல்லாம் பண்ணவே மாட்டா சும்மாவே சுத்தின்னு இருப்பா மக்களே நான் பண்ணுவேன் ஐயோ थैंक यू பாப்பா லக்கி நீ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா மக்களே நிறைய பேருக்கு தி ALP ஸ்டோர்ஸ் பத்தி நிறைய நீங்க நல்லா ஐயோ இதோட 3வது வாட்டி இதே விஷயத்தை நான் கேட்டு இருக்கேன் ரெண்டு பேரையும் கொட்டி விட்டுருவேன் இங்க பாரு உங்க அம்மா மத்தியானம் குத்த தவுளோண்டு ஐஸ்கிரீம்காக இவ்வளவு பேச்சு பேசக்கூடாது உண்மை புரியும் தாண்டி நான் இங்க பாரு வல தெரியாத குழந்தை தெரியாம தான் பேசுவோம் அது வேணும்னு தான் சொல்லுது ஏய் நீ நல்லா டியூன் பண்ணி வச்சிருக்கடி அத திருப்பி அதே சொல்லுங்க மக்களே சில பேர்லாம் எனக்கு அசிஸ்டண்டா சேர்ந்தாங்க ஆனா அவங்களோட வேலை சரியில்லை அவங்க சம்பளத்தை நான் கட் பண்ணேன் சம்பளமா அப்பத்துல இருந்து இதுக்கு நான் தாண்டி ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் கடைசி வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட்டே தராம நீ மட்டுமே எல்லாமே பண்ணிருக்க நிறைய பேர் ஆக்சுவலா நம்ம ALP ஸ்டோர் பத்தி கேக்குறீங்க மக்களே ஆக்சுவலி நம்மளோட ALP ஸ்டோர்ல நம்ம கஃப்டான் போட்டுருக்க பாருங்க இந்த கஃப்டானும் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் கஃப்டான் தான் ஆனா என்ன ஒரு விஷயம்னா ஒரு பிரிண்ட்டுக்கும் ஒரு இப்ப இந்த கலர்னா இதுல 20 பீஸ் இல்ல 30 பீஸ் தான் வரும் இப்ப இருக்கிறதே இவ்வளோண்டு ஸ்டாக் தான் கொஞ்சோண்டு ஸ்டாக் தான் இருக்கும் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கும் இப்ப நான் அதை லான்ச் பண்ண உடனே இப்ப நான் இன்ஸ்டாகிராம்ல போட்ட உடனே கடகடன்னு அது சேல் ஆயிடும் ஆனா சில பேர் வந்து சொல்றீங்க நான் அன்னைக்கு பார்த்தேன் அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு வந்து வாங்கலாம்னு நினைச்சேன் நீங்க 1 மந்த் கழிச்சு வர வரைக்கும் அது இருக்காது ஆமா ஆக்சுவலா நம்ம கம்பெனில இருக்கிற பெரிய பிரச்சனைனா ஒரே ஒரு மெட்டீரியல்ல 30 பீஸ் தான் இருக்கும் அது சீக்கிரமா சேல் ஆயிடும் மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி நம்மளால திருப்பியும் அதை
மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஆனா நாங்க அதை பண்றது கிடையாது. ஏன்னா லிமிட்டடா இருக்கணும். ஏன்னா நாங்க ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் மெயின்டைன் பண்றோம். இப்ப நானும் சருக்கு மட்டும் தான். நாங்களே மார்க்கெட்டர், நாங்களே வந்து டெலிவரி பர்சன், நாங்களே வந்து கட்டர், நாங்களே தச்சர் எல்லாமே நம்ம பண்றதுனால அம்மா இதோட 5வது வாட்டி போயிட்டு இருக்கு. அப்பதான் அத கேமரால காட்டுன்றதுக்காக அதை சொல்லுடி. நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. இதுல முக்கியமா வந்து இது என்ன சைஸ் இருக்கு சொல்லி கேக்குறீங்க. எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான், ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். எஸ்ல இருந்து 4XL வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இங்க நடுவுல ரோப் மாதிரி கொடுத்துருங்க பாத்தீங்களா. இப்ப நம்ம இதை இப்படி விட்டுட்டோம்னா நல்லா நல்லா லூஸ் ஆயிடும். இதை நம்ம இப்படி நாட் பண்ணி பண்ணும்போது நம்மளோட பாடி ஷேப்புக்கு ஏத்த மாதிரி சைஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா இவ வந்து இவளோட சைஸ் வந்து 3XL. மக்கள் நோக்கல என்ன எஸ்ஸா ஏண்டி எஸ்னா லக்கி சைஸ் தெரியுமா உனக்கு? எருமை சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். ஏன்னா எல்லாருக்குமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லென்த் வந்து ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி. சில பேர் ஷார்ட்டா இருக்கீங்க எங்களுக்கு குட்டியா பண்ணி கொடுங்க கேக்குறீங்க. நாங்க அந்த மாதிரி பண்ணல, ஸ்டாண்டர்ட். ஏன்னா இப்போ துணி நிறைய இருந்தா கூட அவங்க மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனா சின்னதா ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டமாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் கொடுக்குறோம். ஒர்க்கர் வந்து சரியில்லை மகளுக்கு. இந்த ஓனரே எல்லாத்தையும் இறங்கி வேலை செய்யறது. நான் தான் ஃபவுண்டர் இந்த கம்பெனிக்கு. ஃபண்ட் ரைஸ் பண்றதே நான் தான். பெருசா பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு நம்மளோட கெப்பாசிட்டி 2% என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் பண்ணணும். ரொம்ப நிறைய யோசிச்சு டைம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு 2% பண்ற ஒர்க் மட்டும் தான் நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் இது பாதிக்காம கரெக்டா போகணும். ஆமா மக்களே, நம்ம சும்மா இல்லாம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவோம். சிங்கப்பெண்ணா வாழ்க்கை இந்த மாதிரி அமைதியா ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காத. ஆதரவு தெரிவிக்கிறீங்க. எனக்கு கஃப்தான் ரொம்ப பிடிக்கும் மக்களே. ஆனா இவ்வளவு பேருக்கு கஃப்தான் பிடிக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. மாடர்ன் நைட்டி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. குவாலிட்டி செக்கிங் இப்ப நடந்துட்டு இருக்கு மக்களே. நம்ம எப்பவுமே துணி வாங்கி ஸ்டிச் பண்ண கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாலிட்டி செக்கிங் பண்ணுவோம். துணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி வந்த அப்புறமா எல்லாம் ஓகேவா இருக்கா, ஸ்டிச்சஸ் எல்லாம் ஓகேவா இருக்கா, இல்ல நூல் எல்லாம் ஏதாவது வந்திருக்கா, அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி செக் பண்ணேன். சருக்கு ஒரு வாட்டி செக் பண்ணும். ஏன்னா எங்கேயாவது நூல் விட்டுறது, கிழிஞ்சது அந்த மாதிரிலாம் இருந்தா வாங்குறவங்களுக்கு அது டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குவாலிட்டி செக்கிங் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். குவாலிட்டி செக்கிங் முடிஞ்சோன்னா இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நானே செக் பண்ணிப்பேன் மக்களே. ஏன்னா இந்த சருக்கு எனக்கு உடம்பு சொல்லும்போது குவாலிட்டி செக் பண்ணேன். மண்டை கிண்டெல்லாம் வீட உடம்பு சரியாப்போ உன்னதானே பாத்துக்க முடியும். வேற என்ன பார்க்க முடியும்? நீ ஏதாவது பேசிட்டு இப்ப நீயே பாத்துப்பல. நானே பாத்துப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. நான் இப்ப கடைக்கு போறேன், நீயே பாத்துப்பல. நானே பாத்துப்பேன். உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் தேவையில்லை. நிம்மதி தான் தேவை. நிம்மதி இங்கே பக்கத்துல வச்சிருக்கப்ப எதுக்கு நீ கஷ்டப்படுற? ஐயோ ஐயோ 2 தாங்க முடியல. சரி நீங்க கொஞ்சிட்டே இருங்க. எதுக்கு இங்க இருக்கு தெரியுமா? இப்ப அதுல இருக்கிற அந்த குட்டி குட்டி நூலெல்லாம் கட் பண்ணி போடுவோம். அதெல்லாம் பொறிக்கிட்டு போய் விளையாடும். அதுக்காக நின்று இருக்காங்க. சரி நீ பாத்துக்கோ, நான் கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே மக்களே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பிரியா உள்ள இருக்கா. லக்கியை பால் குடிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வெளியே வந்துட்டேன். என்ன சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு 6 நாளைக்கு முன்னாடி பிரியாவுக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். அவங்க வந்து பிளட் செக்அப்லாம் எடுங்க. உனக்கு ஃபீவர் இல்லை, அம்மாவுக்கு தான் ஃபீவர். ஓகேவா? பால் குடிங்க, நீங்க பால் குடிங்க, அப்பா பேசிட்டு வரேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை பொறி உருண்டைக்கு அப்படின்ற மாதிரி. அப்பயே அவங்க என்ன சொன்னாங்க, 3 days மெடிசன் எடுங்க, எடுத்து சரியாகலன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெளியே மழை பெஞ்சிச்சு, அதனால வந்து இடத்த நம்ம மாற்றியாச்சு. பொறி உருண்டை வந்து டைனிங் டேபிளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தேன்ல, லைக் என்னன்னா, அந்த 3 daysக்கு அப்புறம் அவளுக்கு ஃபீவர் இருந்தது. நம்ம வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம். அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் அந்த ஃபீவர் குறையிலன்னா நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 நாள் வந்து குறையவே இல்லை. ஆனால் 3rd day வந்து கம்மியாக இருந்து, பட் இருந்தாலும் ஒரு என்ன சொல்றது, இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக போய் பிளட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். அது ஈவினிங்கே ரிசல்ட் வந்துச்சு, நெகட்டிவ்னு வந்துச்சு. அவளுக்கும் வந்து நார்மலா ஆயிடுச்சுன்றதுனால அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. பட் எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, பொறி உருண்டை வச்சு ஒரு பிளான் பண்ணலாம், ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதோ பாருங்க, இதான் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல பொறி உருண்டைக்கு கோவிட் அப்படின்னு சொல்லி பிராங்க் பண்ணுவோம். ஆக்சுவலா பொறி உருண்டை என்ன ஆச்சு, நியூஸ்ல எல்லாம் கோவிட் வருது அப்படின்னு சொல்றப்போ அவளுக்கு ஃபீவர் வந்தோடனே பயன்ட்டா, ஐயோ நமக்கு கோவிட் தான் அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா இப்ப அதை சொன்னா நம்புவா, அதனால வந்து வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஓகே மக்களே, இப்ப போய் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். லக்கி இங்க வா, லக்கி இங்க நின்னு பேசு. அப்பா என்ன சொன்ன, கிட்ட போக கூடாதுன்னு சொன்னல. குட் கேர்ள் மாட்டி வர அயன் பாக்ஸ் இருக்கு அம்மா கிட்ட. எல்லாம் முடிஞ்சிச்சாடி. குவாலிட்டி செக்கிங் முடிஞ்சு இப்ப ஸ்டிக்கரிங். ஆக்சுவலா முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால மக்களே, ஸ்டிக்கரிங் மக்களே. ஸ்டிக்கரிங் வந்து நம்மளோட பிராண்ட் நேம் போட்டு இதுல வச்சு இப்படி அயன் பண்ணா வந்துரும். ஆனா அது எனக்கு நான் பண்ணா வராது. அப்ப எதுக்கு இதெல்லாம் நீ பண்ற? Branding is very
இம்பார்ட்டன்ட் மக்களே. நம்மளோட பிராண்ட நம்மளே வந்து பச்சை குத்தணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து எப்படி ஆர்டர் பண்றது அப்படி கேக்குறீங்க. ஒரே ஒரு வே தான், இன்ஸ்டாகிராம்ல நீங்க டிஎம் பண்ணா மட்டும் தான் ஆர்டர் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே கொடுக்குறேன், நம்ம ஏஎல்பி ஸ்டோர். சோ அங்க போயிட்டு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்கனாலே அங்க டீடைல்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. என்ன காஸ்ட், எப்படி பே பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அங்க நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இன்னும் 2 to 3 பீசஸ் தான் இருக்கு. பாருங்க மக்களே, நான் உழைக்கிற வீடியோ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நீ என்னடி இப்படி பண்ணிருக்க, எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுமா? நான் வேலை செய்யறதே முக்கியமான விஷயம் தான். தலைப்பு செய்தியில வரணும். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இப்ப பெப்சி வாங்க போனேன்ல, அப்ப அப்படியே போய் ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட்டும் வாங்கிட்டு வந்தேன். இருடி, சொல்றத முழுசா கேள்றி. உனக்கு கோவிட்னு சொல்லிட்டாங்க பொரியூர்ல. ஏய் நான் போய் சொல்லடி, இங்க பாரு ரிப்போர்ட்டே வச்சிருக்கேன், டாக்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் இப்பதான். ஏய் இருடி நான் சொல்றத கேளு பொரியூர்ல, கொஞ்சம் பயப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் காது குத்து. நீ பேக் எல்லாம் எடுத்து வை ஃபர்ஸ்ட். 14 days வீட்டுல இருக்க கூடாதா? ஏய் நான் எதை காமிச்சு? ஏய் நான் சொல்றத இருடி, நான் சொல்றத கேளு பொரியூர்ல. ஏய் பயந்துருவடி, ரிப்போர்ட் பார்க்காத பொரியூர்ல. என்னடா வச்சிருக்க? நீ சிவியர் கேஸ்ல இருக்குடி. நீ பாத்தியா, உனக்கு கோவிட் தான், நான் தான் சொன்னேன்ல. ஆமா புரியுண்ட, நான் தான் சொன்னேன்ல. ஏய் இவ்வளவு நேரம் என்னடி சொல்லிருக்க? நீ 14 நாள் இதுல இருக்கணுமா? ஏய் ஏன்டி ஃபீல் பண்ற? என்னால தொடக்கூட முடியலடி இப்போ. ஏய் கசக்காதடி ரிப்போர்ட். ஏய் என்னடி என்ன எவ்வளவு சீரியஸா? மக்களே, இந்த இப்ப நீ ஒரு பேப்பர் வச்சிருக்க, இந்த பேப்பரை நான் காலையில போடணும். இந்த ஃபார்மல ஏய் ஹாஸ்பிடல்ல அது இதுல அம்ச்சிருந்தாங்க. கோவிட்ல எனக்கு வராத மக்களே. கோவிட் கோனை சாக்கி சாப்பிடுவோம். ஏய் இந்த பைத்தியக்காரதமா பேசாத. வேலை செஞ்சோனா பாரு, இப்ப நாய் பிடிக்கிற வண்டி வரும், உன்னை அம்ச்சிடுவேன். நீ உள்ள நின்னு கத்தி பேசின போறீங்க. நான் கத்தில தனியா வீடியோ எடுக்கறேன். நம்மள விட்டுங்க கத்தியே தோ. இல்ல பொரியூர்ல நான் சொல்றது நம்புடி ஃபர்ஸ்ட். மக்களே இதேதான். எதுக்குமா? எந்த லேபரட்டரிலமா உங்களுக்கு? எம்ஜிஎம். எந்த எம்ஜிஎம்? ஏய் வீட் தெரு முனையில இருக்கே. லேபரட்டரி பேர் இல்ல, ஒரு டீடைல்ஸ் இல்ல, எதுமே இல்ல. ஆர்டிபிசிஆர் கோவிட் டெஸ்ட். நீ எம்ஜிஎம்னா பெருசா இருக்கிற எம்ஜிஎம் போய்டாத. எம்ஜிஎம்னா மதுரவாயில் மெடிக்கல் கிளினிக். பண்றாங்க எனக்கு தெரியாது. இங்க பாரு, அவங்க கேட்டாங்க உங்களுக்கு ஏங்க கஷ்டம், நானே எழுதி தரேன்னு சொன்னா. அவ்வளவுதான். நேம் நான் கொடுத்தது மோனிகா பிரியதர்ஷினி. இதுல ஏன் பிரியான் போட்டு வச்சிருக்கேன்? பிராங்க் ஐட்டம் போடுமாயோ. ஏய் சீரியஸா பேசுறேன்டி, என்னால தொட்டு பேச முடியலடி. இல்லன்னா நானே சொல்லணும் பட்டு. 14 days குவாரண்டைன். லக்கி அம்மா பக்கத்துல போகுது, அம்மா இருமுறா பாரு, கோவிட் முத்திச்சு. பெருசா இருக்குடி. ஐயோ வரு, கண்டிப்பா வருவேன் பாரு. மோனிகா பிரியதர்ஷினி போட்டிருக்கான். இங்க பாரு, குழந்தைய வச்சு இது பண்ணத. இதெல்லாம் நீ சொல்றதுனால உனக்கு கண்டிப்பா கோவிட் தாண்டி பொரியூர். ஐயோ இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை வச்சுக்கிட்டு அது பெருசு. அங்க பாரு, அது வந்து மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன், என் பொண்டாட்டி கோவிட், நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், வீட்டுல தனியா இருக்க போறேன், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. ஒரு விஷயம் ஞாபகம் வருது. லக்கி வந்து ஸ்டொமக்ல இருந்துச்சு. அப்போ நாங்க வந்து செல்வி அம்மா கிட்டே 6 days டாடிக்கிட்டே சொல்றதுக்கு போனோம். அப்போ இவன் என்ன சொல்லிட்டான், கோவிட், இவனுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டான். தொடாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து 6 days டாடி ஞாபகம் இருக்கா? எனக்கு வரட்டும், அது என்ன பெரிய இதுவா? பாசிட்டிவ் என்ன பாசிட்டிவ் கோவிட். அப்ப கோவிட் வந்துட்டேன். அப்ப அப்படியே வந்து புடிச்சிட்டாரு கைய. வரட்டும் உனக்கு கையா இருந்தாலும் எனக்கு வரட்டும். லக்கி இப்ப அப்படியே சொல்லுவேன். கொரோனா மாயா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னைக்குதான் பிளட் டெஸ்ட். அதனால தனிமையில நிக்க வச்சிருக்காங்க. வெடி ஒண்ணா நின்னுக்கறாங்க பாரு. எல்லாரும் பாருங்க, அம்மா எப்படி சிரிக்கறாங்க பாருங்க. எனக்கு கொரோனா அவளுக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போயில சொல்லாதீங்க. ஏய் உண்மைதான். எதுக்கு இப்ப அவங்க வண்டி தனியா நின்னுக்கறாங்க? இல்ல உங்ககிட்ட எதுக்கு நான் போய் சொல்ல போறேன்? அவ பாரு கையில எதுக்கு பாரு. உனக்கு யார் சொல்லுங்க அந்த மாதிரி சொன்னா? அத பத்தி நான் பேசணும். கொரோனாவும் கிடையாது, ஒரு ஏழும் கிடையாது எந்த நாட்டிலேயே. நீங்க தொட மாட்டீங்களா? என்ன ஹாஸ்பிட்டல் எனக்கு அவர் தான் என் செல்ல குட்டி பாரு. வந்தாலும் படம் அழிஞ்சிட்டு வர. ஏதாவது ஒரு ஞாபகத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஞாபகம் வந்துரும். சும்மா தேவையில்லாம ஏதாவது அழுது மண்டெல்லாம் வீங்கிடும் உனக்கு. ஒரே அசிங்கமா போயிடுச்சு குமார். லக்கி உன்ன ஒரு பெரிய மனுஷன் நம்பி உன்னை நம்ப பிராங்க் பண்ணா, இங்க பாருங்க அங்க பாருங்க இன்சல்ட் பண்ணிட்டா உங்க அம்மா தெரியுமா? கூகுள்ல இருந்து எடுத்தது
மக்களே, இதை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நான் மார்னிங்கே சருக்கோடைய போன்ல எப்பவுமே மார்னிங் சருக்கோட போன நான் செக் பண்ணுவேன். அவளுக்கு வந்து என்ன நோன்றதே 3 நேரம் வேலை வச்சிருக்கேன். அப்ப பார்க்கும்போதே இந்த இமேஜ் வந்து நான் காலைல பார்த்தேன். உள்ள உட்காந்து நான் இங்க நிக்கிறேன், உள்ள போய் கத்தி கத்தி பேசிதான் ஏதோ ஒண்ணு பேசுறானே, ஏதோ நமக்கு கேக்குறேன்னு அப்பயே எனக்கு தெரியும் மக்களே. எக்ஸாக்டா இப்பதான் காமெடி பண்ணிட்டு தெரியவான்றது எனக்கு தெரியல. குரங்கு மூஞ்ச வச்சு கொரோனாவே பயப்படுற அளவுக்கு ஒரு மூஞ்சி. எனக்கும் சருக்கும் ஃபைட் பண்ணா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். இல்ல அது ஃபைட்ட வந்து நிப்பாட்ட தான் பாக்கும், சப்போர்ட் பண்றதை தாண்டி ஸ்டாப் பண்ண பாக்கும். அதே மாதிரி அனலைஸ் பண்ணுவோம், யாரு ஷவுட் பண்றா, யாரால பிரச்சனை. கரெக்ட்டா பேசுறா. இவளால தான் பிரச்சனை வருது, இவ வாய மூடுனா பிரச்சனையே வராது. பட் ஓகே மக்களே, நம்ம தோல்வி வந்து நம்ம ஒத்துக்கிட்டா சும்மா அதிரிக்குன்னு மண்டெல்லாம் வீங்கிடும். நான் ஃபுல்லா குவாலிட்டி செக் பண்ணிட்டேன், ஸ்டிக்கரிங் ஒர்க் நான் பண்ணிட்டேன். இப்ப பேக்கிங் பண்ணனும், அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை. வேலை செய்யறதுக்கு தான் இவ வந்து நம்மள வச்சிருக்கா. இவ வேலை எதுவுமே செய்ய மாட்டா. ஓகே மக்களே, நமக்கு இந்த வீடியோல தோல்விதான். அடுத்து நம்ம வெற்றியோட சந்திப்போம். வந்தாலே தோல்விதான் மக்களே. போடி. சரி ஓகே மக்களே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் சொல்லிக்கலாம். லக்கி எங்க இருக்க? ரெடி 1 2 3 பாய்.